ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல்ல முதல் பாடம் எண் முறைமைகள் நம்பர் சிஸ்டம்ஸ். நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் அண்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதுல நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம், அதை எப்படி ஒர்க் பண்ணுது, சிபியு மூலமா மதர் போர்ட்ல இருந்து எப்படி ஒர்க் பண்ணுது, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம 6th and 7th பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கா கம்ப்யூட்டர்னா என்ன, அது எங்கெல்லாம் உபயோகப்படுத்தும். இங்க இப்போ 8ஆம் வகுப்புல நம்ம பார்க்க போறது கொஞ்சம் அதுல இருந்து அட்வான்ஸ்டா. ஓகேவா? என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ஸ். யூஸ்வலா நம்ம 7th பார்த்திருப்போம். நம்மளுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் ஒரு ஆல்பபெட்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இமேஜஸ், என்ன நம்ம வந்து அதுக்கு ஒரு இது பண்ணினாலும் நமக்கு ரிட்டர்ன் வந்து கரெக்டான ப்ராப்பர் வேல ஆன்சர் வெளியில வருது. அதனுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்து 0110 100 அந்த மாதிரி வந்து இந்த லாங்குவேஜுக்கு இது கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நமக்கு கணினியானது ஒரு விஷயத்த வெளியில கொடுக்குது அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது நம்ம என்ன இப்ப ஹலோ அப்படின்னு நான் உங்க புக்லயே இருக்கான். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்றோம். அந்த ஹலோவை அது 1011 இந்த கன்வர்ஷனுக்கு தான் உங்களுக்கு நம்ம கீபோர்ட்ல சாவிப்பலகையில வந்து நீங்க கீபோர்ட்ல வந்து என்டர் பண்றீங்க HELLO அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் அதனுடைய சிபியூல போய் வேலை பார்க்குற இடத்துல இந்த லாங்குவேஜ்க்கு கம்ப்யூட்டர் கணினி மொழிக்கு ஏற்ப அதை மாத்திட்டு நமக்கு அவுட்புட்டா ஸ்கிரீன்ல இங்க மானிட்டர்ல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கணினியுடைய லாங்குவேஜ் இந்த 10 110 நம்ம எப்படி கொடுக்கறத அது கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசனுடைய டாபிக். நம்ம இத வந்து டெக்ஸ்டா கொடுக்கலாம், ஆடியோவா கொடுக்கலாம், வீடியோவா கொடுக்கலாம், இமேஜா கொடுக்கலாம், என்ன வேணும்னு நம்ம கேட்கலாம். எனக்கு வந்து எக்ஸாம்பிள் கோகோமெலான் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கேட்கும் போது கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் கணினியின் மொழியானது இந்த சென்டர்ல பிளாக் கலர் தெரியுது இல்லைங்களா, இந்த லாங்குவேஜ்க்கு கம்ப்யூட்டர் மெமரிங்கிறது அதுதான். அந்த கம்ப்யூட்டர் மெமரிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு ஒரு விஷயத்த வெளியில இப்போ நம்ம டெக்ஸ்ட் ICT or information and communication technology is the infrastructure and the components that enable அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்றோம். கீபோர்ட்ல டைப் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம விசை பலகையின் மூலமா இந்த விஷயத்த நம்ம என்டர் பண்றோம். பட் அது உள்ள போய் அந்த 1001 இந்த கம்ப்யூட்டர் கணினியின் மொழியானது இந்த 1 and 0 தான். சரிங்களா? ஸோ இந்த 1 and 0ல அந்த கன்வர்ஷன் அந்தந்த லெட்டருக்கு என்ன நம்பர் இருக்கோ, இப்ப ஐனா ஒரு நம்பர் இருக்கும், சினா 0, ஐனா 10, Tனா 001 அந்த மாதிரி அதனுடைய மொழிக்கு ஏற்ப மாற்றி அமைத்து நமக்கு அவுட்புட்டை வெளியில கொடுக்கும். நம்ம ஆடியோவா ஒரு விஷயத்தை என்டர் பண்றோம். இன்னைக்கு எங்களுடைய வானிலை அறிக்கையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம வானிலை அறிக்கையை சொல்லுன்னு சொல்லும் போது அதனுடைய லாங்குவேஜ்ல போய் அந்த நம்பர் சிஸ்டத்துல அதை கன்வெர்ட் ஆகி நமக்கு வெளியில வரும். இப்போ ஒரு சீனரி இமேஜ் கேட்டிருக்கோம். இந்த இமேஜ் கேட்கும் போது உங்களுக்கு அது என்ன ஏற்ப அதனுடைய மெமரி நினைவகமானது இப்ப நமக்கு எப்படி நம்மளுடைய மதர் டங்க்ல தாய்மொழியில ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது வேகமா புரியும். அதே வந்து வேற லாங்குவேஜ்ல நமக்கு மாத்தி பேசும்போது கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரிதான் இங்க நம்மளுடைய தாய்மொழியில நமக்கு சொல்லும் போது எவ்வளவு வேகமா புரிகிறதோ அதே மாதிரிதான் கணினிக்கும் அதனுடைய தாய்மொழியானது இந்த நம்பர் சிஸ்டம் வந்து 0110 நாம் எமது அன்றாட வேலைகளை லகுவாகவும் வினைத்திறனாகவும்
செம்மையாகவும் மேற்கொள்வதற்கு கணினியை பயன்படுத்துகிறோம். எமக்கு தெரிந்த மொழிகளில் நாம் கணினிக்கு தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கிய போதும் அவற்றை அவ்வாறே கணினியால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதுக்குதான் இப்போ ஒரு இமேஜ் காட்டினேன். ஆகவே எம்மால் உள்ளிடப்படும் எழுத்துக்கள், டெக்ஸ்ட், எண்கள், நம்பர்ஸ், எழுத்துக்கள், எண்கள், எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட், எழுத்துக்கள், டெக்ஸ்ட், எண்கள், நம்பர்ஸ், எண்கள், நம்பர், உருக்கள் அல்லது படிமம், இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். உருக்கள் அல்லது படிமம், அதனை இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒலி, சவுண்ட், ஒலி, சவுண்ட். அடுத்தது காணொளி, வீடியோ, காணொளி, வீடியோ. வீடியோ இது இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம். சோ இந்த விஷயங்களை கணினி எண் பெருமானங்களாகவே விளங்கிக் கொள்ளும். சோ கணினியுடைய லாங்குவேஜ்ல அதற்கு புரிந்த மாதிரி அதை வந்து உள்ள வாங்கிட்டு நமக்கு வெளியீடு என்னவா கொடுக்குது, நம்ம என்ன கேக்குறோமோ அதை கொடுக்குது. ஓகேவா? நம்ம எப்படி இப்போ வந்து சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படி ஒரு ஒரு சப்ஜெக்டா படிச்சு எக்ஸாம்ல போய் நம்ம எழுதும் போது சயின்ஸ்னா சயின்ஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம மூளையில இருந்து அந்த பாடத்துல நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கு ஒரு விடை எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் கணினியும் அதற்கு உள்ள நினைவகத்தில் போய் அதனுடைய மொழியில அதை வந்து மொழிபெயர்த்து நமக்கு விடையாக கொடுக்கும், வெளியீடாக தரும். வரிவிளைவு, வெளியீடு, அவுட்புட். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் எண் முறைமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எண் முறைமை என்றால் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இலக்கங்களை பயன்படுத்தி அந்த முறைமைக்குரிய எல்லா எண்களையும் வகை குறிப்பதற்கு எண் முறைமை பயன்படுத்தப்படும். இதற்கமைய ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட குறிப்பிட்ட இலக்கங்களினை எண்களை வகை குறித்தல் எண் முறைமை எனப்படும். அதாவது நம்பர் சிஸ்டம் மெத்தட் வந்து இந்த நம்பர் சிஸ்டம் மெத்தட் வந்து ரெப்ரசன்ட் நம்பர்ஸ் தான் பண்ணும். there are several different number system இருக்கு. ஒவ்வொரு நம்பர் சிஸ்டமுமே ஒரு பிக்சட் நம்பரையும் சிம்பிள்ஸையும் வச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். நம்பர் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ், எத்தனை வகைகள், டைப்ஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம், இந்த எண் முறைமைக்கு பல வகைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு குறியீடை வந்து நமக்கு கொடுத்திருக்கும். சோ அப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல எத்தனை வகைகள் உள்ளது, அதற்கான குறியீடு என்ன, அதற்கான பேஸ் என்ன, அடி என்ன அப்படிங்கிறது டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல பார்க்க போறோம். சோ டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம், எண்முறைமைகளின் வகைகள் எத்தனை அப்படின்னா 4. வகைகள் வந்து 4 வகைப்படும். அவை எது எது அப்படின்னா, முதல் வந்து டெசிமல் நம்பர்ஸ், பேஸ் வந்து 10. உங்களுடைய புத்தகத்துல அத 3ஆவதா கொடுத்திருப்பாங்க. டெசிமல் நம்பர்ஸ், பைனரி நம்பர்ஸ், ஆக்டல் நம்பர்ஸ், ஹெக்ஸாடெசிமல் நம்பர்ஸ். மொத்தம் 4 வகைப்படும். எண்முறைமை வந்து 4 வகைப்படும். இரும எண்கள், எண்ம எண்கள், பதின்ம அல்லது தசம எண்கள், பதினரும எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அதை நான் இங்க போர்ட்ல எழுதுறேன், பாருங்க. இரும எண், இரும அல்லது துவித அப்படின்னு சொல்லுவோம். இந்த முறைமை இரும எண் முறைமை அல்லது துவித எண் முறைமை.
இங்கிலீஷ்ல பைனரி. பைனரி சிஸ்டம். இதன் குறியீடு வந்து 0,1. இரும எண்முறைனா 0 மற்றும் 1 மட்டுமே உபயோகப்படுத்தப்படும், மற்ற எண்கள் வராது. இதனுடைய அடிமானம் பேஸ் வந்து 2. இதனுடைய பேஸ் 2. இரண்டாம் வகை எண்ம எண்முறை அல்லது ஆக்டல். இங்கிலீஷ்ல ஆக்டல். ஆக்டல் நம்பர் சிஸ்டம். இதில் உபயோகப்படுத்தப்படும் எண்கள் 0, 1, 2, 3, 4, 6, 7. இப்போ இதுல இருந்து 0ல இருந்து கவுண்ட் பண்ணினீங்கன்னா இங்க 8 எண்கள் இருக்கும். சோ எண்ம அப்படிங்கிறது, எண்ம எண்முறை அப்படிங்கிறது 0ல இருந்து 7 வரைக்கும் இதனுடைய அடி 8 என்று குறிக்கப்படும். மூன்றாவது பதின்ம எண்முறை அல்லது தசம எண்முறை அல்லது இங்கிலீஷ்ல டெசிமல் நம்பர் சிஸ்டம். பதின்ம அல்லது தசம, இங்கிலீஷ்ல டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து 0 முதல் 9 வரை. 1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இதனுடைய அடிமானம் 10 என்ற எண்ணால் குறிக்கப்படும். அடுத்தது பதினரும. பதினரும எண்முறைமை. பதினரும எண்முறைமை. இத வந்து இங்கிலீஷ்ல ஹெக்ஸாடெசிமல் அப்படி சொல்லுவோம். ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் வந்து 0 முதல் 9 வரை மற்றும் ஆல்பபெட்ல கேபிட்டல் ABCDEF வரைக்கும். ABCDEF. இப்போ இந்த பாடத்துல இந்த முறைமைகள் எல்லாம் பார்த்திருக்கீங்க. இதனுடைய அடி 16. இதனுடைய அடி 16, 10, 8, 2. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க் அண்ட் 1 மார்க் இதுலயும் வரலாம் இது கொஸ்டின்ஸ். எண் முறைமைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அவற்றின் எண் முறைமைகளின் பெயர்கள் என்ன, அடி என்ன? நம்பர் சிஸ்டம்ஸ் உடைய நேம்ஸ், அதன் சிம்பல்ஸ் அண்ட் பேஸ். ஓகே, வாட் இஸ் த பேஸ் ஃபார் தி நம்பர் சிஸ்டம் ஃபார் பைனரி டிஜிட் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதணும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த எண் முறைமையை வகை குறித்தல் அப்படி சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இங்கேயே நான் சொல்லிடுறேன். இந்த எண் முறைமையை வகை குறித்தல்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த 2 digit இரும எண் முறைமையில வந்து 2 நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ 101 பேஸ் 2 கொடுத்துட்டாங்க எண் முறை. இப்போ வந்து எண்ம இதுல வந்து 567 எக்ஸாம்பிள் 567 பேஸ் வந்து 8. பதின்ம எண் முறைமையில வந்து 9 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நமக்கு 10ஆம் இதுக்கு வந்து 9 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப 49 பேஸ் 10. இந்த கீழே இந்த நம்பர் 2, 8, 10 எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர்ஸை டினோட் பண்ணணும். பதினரும எண்முறை ஹெக்ஸாடெசிமல் 7Bக்கு கீழே 16. இதுதான் வந்து இதனுடைய எடுத்துக்காட்டுகள். எண் முறைமையை வகை குறித்தல் அப்படிங்கிறது இதுதான். எண் முறைமைகள், எண் முறைமைகளின் குறியீடுகள், எண் முறைமைகளின் அடிகள், எண் முறைமைகளை வகை குறித்தல். இது 4மே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சோ இதுல வந்து உங்களுடைய செயல் நூலில் செயல்பாடு 1.1 கொடுத்திருக்காங்க. அந்த 1 என்னன்னு நான் கொஸ்டின்ஸ் ரீட் பண்றேன், வினாக்களை வந்து வாசிக்கிறேன். அதனுடைய விடைகள் நீங்க தெரிஞ்சா எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நான் சொல்றேன். அதுல செயல்பாடு 1.1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கீழுள்ள சொற்களை பயன்படுத்தி இடைவெளிகளை நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 10 குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்ற எண் முறைமை முறைமை ஆகும். 10 குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்ற எண் முறைமை டேஷ் எண்முறைமை ஆகும். பதின்ம எண்முறைமை. இரண்டாவது கேள்வி 1001 அடி 10 எண்முறைமையின் அடி என்ன அப்படி. மூணாவது கேள்வி டேஷ் குறியீடுகளை பயன்படுத்தப்படுகின்ற எண்முறைமை டேஷ் எண்முறைமை ஆகும்.
அதுக்கு இரண்டு குறியீடுகளை பயன்படுத்தப்படுகின்ற எண்முறைமை இருமை எண்முறைமை அப்படின்னு சொல்லலாம். இல்ல 10 நம்மளுடைய இது அங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. எண்முறைமை ஒன்றில் காணப்படும் குறியீடுகளின் எண்ணிக்கை அவ்வெண்முறைமையின் அடி சமமாக காணப்படும். டேஷ்னா அடி. ஓகே. சோ இப்போ வந்து பதின்ம எண்முறைமை. இப்போ நமக்கு வந்து இந்த 4 எண்முறைமை என்னன்னு பார்த்துட்டோம். இதுல ஒவ்வொரு எண்முறைமையுமையா நமக்கு வந்து கணக்குகள் கொடுக்குறாங்க. சரியா? அப்போ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம், மேக்ஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. எந்த மாதிரி கணக்குகள் இங்க போட போறோம், அதை எப்படி நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ். அந்த ஹலோவை வந்து கம்ப்யூட்டர் எப்படி 0110101 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த ஹெச்சுக்கு ஒரு நம்பர் இருக்கும், ஈக்கு ஒரு எண் இருக்கும், எல்லுக்கு ஒரு எண் இருக்கும். நம்ம கணக்குகள் கணிதத்தில் மேக்ஸ்ல நம்ம வந்து கணக்குகள் வந்து கம்ப்யூட்டர்ல போடும்போது அவ்வளோ அழகா ஈஸியா நமக்கு ஆன்சர் கொடுக்குது இல்லையா, அது எப்படி அப்படிங்கறத நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு ஒவ்வொரு எண்முறைமை வகையா இப்ப வந்து பார்க்கலாம். ஓகே. முதல் முறைமை வந்து பதின்ம எண்முறைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? பதின்ம எண்முறைமை. டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம அதுல என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 0ல இருந்து 9 வரைக்கும் பதின்ம எண் முறைமையில எல்லா எண்களையும் உபயோகப்படுத்தலாம். இப்ப இங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்க புக்ல வந்து 230 நிறைய சம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கணக்குகளா வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். 231 அடிமானம் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ இத நீங்க வந்து நம்ம கணக்குல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம் மேத்ஸ்ல வந்து பிளேஸ் வேல்யூ, இட மதிப்புகள். இது 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம், 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் வேல்யூஸ் படிச்சிருப்போம் நம்ம மேத்ஸ்ல கணக்குல. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், ones, tens, hundreds, thousand, 10,000, lakh, 10 lakh, crore அப்படி படிச்சிருப்போம். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இதை என்ன பண்றோம்னா, இது 1ஆம் இடம், 231 அடிமானம் 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பதின்ம எண் இணை சட்டத்தில் வாய் குறிக்க வேண்டும் இதனை. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த 1 அப்படிங்கிற எண் வந்து 1ஆம் இடத்தில் உள்ளது. நமக்கு இந்த பிளேஸ் வேல்யூ எல்லாம் சின்ன கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். 1ஆம் இடத்தில் 1, 10ஆம் இடத்தில் 3, அப்போ 3 ரவுண்டு போடுறேன் இங்க 3, 100ஆம் இடத்தில் 2, 2 பால்ஸ் போடுறேன். ஓகே. ஸோ அப்ப இது வந்து 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம் இந்த நம்பர்ஸ்ல நோட் பண்ணியிருக்கேன். இங்க அடி 10 அப்படின்னு கொடுத்திருக்கிறதுனால இத வந்து 10 அடுக்கு 0, 10 அடுக்கு 1, 10 அடுக்கு 2 அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த நம்பர் நம்ம வந்து எழுதிட்டு போகணும். ஓகே. பதின்ம எண் முறைமை அப்படி சொல்லிட்டாங்கன்னா 10 அடுக்கு 1, 10 அடுக்கு 2, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 அடுக்கு 0, 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்க 231 அடிமானம் 10 அப்படிங்கும்போது 2 இன்டூ 10 அடுக்கு 2 கூட்டல் 2 இன்டூ 10 அடுக்கு 1 கூட்டல் 1 இன்டூ 10 அடுக்கு 0. ஸோ 2 இன்டூ 10 அடுக்கு 2 அப்படிங்கும்போது என்ன, 10 2 தடவை பெருக்குவோம். 10 இன்டூ 10 100 கூட்டல் 2 இன்டூ 10 அடுக்கு 1ங்கும் போது ஒரு தடவை, அப்ப 2 இன்டூ 10 மட்டும்தான் கூட்டல் 1 இன்டூ எந்த நம்பருடைய அடுக்கு பவர் 0வா இருந்தாலும் அது 1 தான். அப்போ இது வந்து 2 நூறுகள் 200 கூட்டல் இங்க வந்து 31, சாரி இங்க 3க்கு பதிலா நான் 2 போட்டுட்டேன், 3 10கள், அப்ப 3 இன்டூ 10 30 கூட்டல் 1 இன்டூ 1 31. இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா
231 அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்க இதை வந்து பதின்ம எண் முறையில குறிக்கும் போது உங்களுடைய இடப்பெருமானங்கள் வந்து 10⁻0, 10⁻1, 10⁻2 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அப்ப இதுக்கு சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எப்படி நீங்க வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது. அடுத்தது இருமை எண்முறைமையும் பார்த்துட்டு அந்த சம்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 231 இருக்கு இல்லையா, இந்த 231 வந்து நீங்க 2 டேபிள்ஸால வந்து கேன்சல் பண்ணிட்டே வரும்போது இங்க என்ன வந்து 010101ங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த 231 கணினி மொழிக்கு மாற்றுவீங்க. அது இன்னும் ஒரு வகை பார்த்துட்டு அந்த சம்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய எண்களை கணினி எந்த எண் வடிவில் எடுத்துக்கொள்கிறது என்று. இரும எண்முறைமை, பைனரி டிஜிட். பைனரி டிஜிட்டை வந்து சிம்பிளா பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஐடி, பிட். பைனரி டிஜிட்டை பிட், இரும எண்ணின் ஒரு இலக்கம், ஒரு பிட்ரு எனப்படும். பிட்ரு தமிழ்ல பிட்ரு, இங்கிலீஷ்ல பிட். பைனரி டிஜிட்டை இரும எண்ணின் ஒரு இலக்கம், ஒரு பிட்ரு எனப்படும். ஒரு பிட் அது வந்து இரும எண் முறைமையில நம்ம குறிக்கக்கூடிய எண்கள் 0 மற்றும் 1 மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ 230 மடங்கா பார்த்தோம். இப்போ அதே வந்து 421 சாரி 101, ஓகே 101 கொடுத்திருக்காங்க. இத வந்து இரும எண் முறைமையில பார்க்கிறோம். சேம் இதே பிளேஸ் வேல்யூ 1ஆம் இடம், 10ஆம் இடம், சரியா? இங்க இங்க எதுவுமே இல்லை, இங்க 1 101. ஸோ வந்து இது 1ஆம் இடம் 1, இங்க 2ன் அடுக்கு 0, 2ன் அடுக்கு 1, 2ன் அடுக்கு 2. ஓகே. ஸோ இப்போ இத வந்து நம்ம ஜஸ்ட் எழுதுறோம். இந்த 1 இணை சட்டத்தில் வாய் குறிக்கும் போது இது 2ன் அடுக்கு 2, 2ன் அடுக்கு 2ங்கும் போது 421 இந்த வகை இந்த நம்பர்ல எழுதியிருக்காங்க. 421. அப்போ 101 பேஸ் 2 2ன் அடுக்கு 2 கூட்டல் 0 இன்டூ 2ன் அடுக்கு 1 கூட்டல் 1 இன்டூ 2ன் அடுக்கு 0. அதாவது முதல்ல பதின்ம எண்முறைமையில எப்படி பார்த்தோம், இந்த நம்பர் கொடுத்து இந்த வடிவில் எழுதுறது எப்படி. இரும எண்முறைமையில கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கொடுத்து நம்ம லாங்குவேஜ்ல என்ன நம்பர் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பைனரி டிஜிட், பைனரி நம்பரும் டிஜிட்ஸும் எப்படி வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறது. எண்களை ஒரு எண் முறைமையிலிருந்து பிறிதொரு எண்முறைமைக்கு மாற்றீடு செய்தல் அப்படின்னு 1.6 பேஜ் நம்பர் 5ல கொடுத்திருக்காங்க. The necessity of converting one number system to ஏன் வந்து அந்த இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எம்மால் கணினியில் உள்ளிடப்படும் அனைத்து உள்ளீடுகளும் கணினியினுள் இரும எண் வடிவில் பேணப்பட்டு அத்தரவுகள் முறை வழியாக எழுத்துக்கள், படங்கள், ஒலி, காணொளி போன்ற வறுவிளைவுகளாக பெறப்படும். பயனரினால் உள்ளிடப்படும் தரவுகளினை இரும எண்ணாக கணினி விளங்கிக் கொண்டு மூலம் வறுவிளைவு பெறப்படும். இதனை அவதானிக்க உங்களுக்கு இமேஜ் புக்ல கொடுத்திருக்காங்க. அதாவது கணினி வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பைனரி டிஜிட்ஸ். All input fed into the computer exist in the binary form. Subsequently, in the binary form in the computer is processed and the output is information in the form of text, image, sound, video, etc. For example, if a user feeds a decimal number into the computer via keyboard, it is represented in binary form inside the computer. கணினி எப்பவுமே
பைனரி டிஜிட்ஸ் தான் உபயோகப்படுத்தும். கணினியின் முறைமையானது பைனரி டிஜிட் இருமை எண் முறைமையை தான் உபயோகப்படுத்தும். அப்போ பதின்ம எண்களை கூட இருமை எண்களாக மாற்றி அதுக்கப்புறம் அந்த கணினி வந்து நமக்கான விடையை வந்து கொடுக்கிறது. இப்ப அந்த இருமை எண்களாக மாற்றீடு செய்தல் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் உங்களுடைய கணக்கு. நீங்க எப்படி மேத்ஸ்ல எவ்வளவு இதுவா இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இது ஈஸியா இருக்கும். பதின்ம எண்களை இருமை எண் முறையில் உள்ளீடு செய்வதை எப்படி என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உதாரணம் ஒண்ணு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 13 அடி 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு எல் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு மேத்ஸ்ல சொல்லுவோம். இதெல்லாமே நீங்க கணிதத்துல பார்த்திருப்பீங்க. எல் டிவிஷன் மெத்தட் அப்படிங்கும் போது இந்த 13 எல்லாமே இரண்டால மட்டும்தான் வகுத்துட்டு வரணும். வேற எந்த நம்பரையும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க கேட்கலாம், இந்த 13 13 ஒன் டைம் கேன்சல் பண்ணிடலாமே, ஏன் கூடாது? இரண்டாம் வாய்ப்பாடில் மட்டுமே இதனை சரி செய்ய வேண்டும். இப்ப 2 × 6 12. அப்போ 13ல 12 போச்சுன்னா பேலன்ஸ் 1. திருப்பி இதை போடுங்க. 2 × 3 6. அப்ப இங்க 0 எதுவுமே வந்து மீதி இல்லை. திருப்பியும் இது இரண்டாம் வாய்ப்பாட போட 2 × 1 2 பேலன்ஸ் 1. அப்போ இத திருப்பியும் இரண்டால போட்டா இங்க 0. சோ அப்போ நீங்க இந்த 13 அடிமானம் 10 1101 அப்படின்னு சொல்லி எழுதணும். கணினி மொழியில 1101 இருமை எண் முறைமையில் மாற்றி அமைத்தது. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி தனியா 13 வகுத்தல் 2 6 ஈவு 6 மீதி 1. இப்ப திருப்பியும் 6 இரண்டால் வகுத்தால் ஈவு 3 மீதி 0. அதுக்கப்புறம் 3 இரண்டால் வகுத்தால் ஈவு 1 மீதி 1. அகைன் இங்க இந்த 1 இரண்டால் வகுத்தால் 0 ஈவு மீதி 1 தான். ஏன்னா 1 வந்து திருப்பியும் இரண்டால வகுக்கும் போது அப்போ இங்க கீழிருந்து மேல் நோக்கி எழுத வேண்டும். இப்போ 13 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம இரண்டாவது வாய்ப்பாடுல வகுத்து வகுத்து எழுதி ஆன்சர் கொண்டு வந்து நம்மளுடைய 13 அப்படி அடிமானம் 10 இந்த லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு 13 அடிமானம் 10ன்னு நம்ம வந்து உள்ளீடு செய்யக்கூடிய எண்ணை கணினியானது இந்த முறைமையில் மாற்றி எடுத்துக்கொண்டு நமக்கு இங்க டிஸ்பிளேல அவுட்புட்டா இதை கொடுக்கும். அடுத்த உதாரணம் பார்க்கலாம். 34. இதற்கு வந்து உங்களுக்கு செயற்பாடுகளும் கொடுத்திருக்காங்க, பிராக்டிகல்ஸ், அதையும் பார்க்கலாம். முப்பத்தி நான்கின் அடிமானம் 10 சேம் ரெண்டாம் வாய்ப்பாடுல தான் பண்ணணும். வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. 2 × 17 34. அப்போ இங்க மீதி 0. 2 × 8 16 மீதி 1. 2 × 4 8 மீதி 0. 2 × 2 4 மீதி 0. 2 × 1 2. அதாவது 2 × 1 2 மீதி 0. 0 × 2 0 1 மீதி. இங்க 0 இங்க 1 போட்டுட்டோம். அப்போ கீழிருந்து எழுதும் போது 34 அடிமானம் 10 என்பதை என்ற எண்ணை இருமை எண்ணாக மாற்றீடு செய்தல் 1 3 0 1 0 2. அடுத்தது மூன்றாவது உதாரணம். 49/10 அடிப்பந்து 10 கொடுத்திருக்காங்க.
இது வாய்ப்பாடு தெரியணும் கண்டிப்பா உங்களுக்கு. 49 2ஆல் வகுக்கும் போது 24 இன்டூ 2 48, பேலன்ஸ் 1. அப்போ போது 24 2 2 4 4 2 8, பேலன்ஸ் 1. அது இங்க போட்டேன். 12 இன்டூ 2 24, மீதி 0. 2 இன்டூ 6 12, மீதி 0. 2 இன்டூ 3 6, மீதி 0. 2 இன்டூ 1 2, மீதி 1. 2 இன்டூ 0 0, மீதி 1. அப்ப இங்க 1 1 3 0 1. 49 அடி 10 என்பதை 11 3 0 1 அடிமானம் 2. பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றீடு செய்தல் இரண்டாம் வாய்ப்பாடுல மட்டும்தான் வந்து பண்ணணும், வேற வாய்ப்பாடு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றீடு செய்தல். பைனரி நம்பர்ஸ டெசிமல் நம்பர்ஸா மாத்துறது. டெசிமல்னா உங்களுடைய தசம எண்கள் கிடையாது, பதின்ம எண்கள். இங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பதின்ம எண்கள். நீங்க வந்து 0.11 2.03 இந்த மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது பதின்ம எண் வகைகள். அந்த டெசிமல்ஸ் சொல்றேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இரும எண்ணின் ஒவ்வொரு டிக்ஷனையும் அந்த டிக்ஷின் இடப்பெருமானத்தினால் பெருக்கி கிடைக்கும் பெருமானங்களை கூட்டுவதன் மூலம் பதின்ம எண்ணாக மாற்றீடு செய்யலாம். ஒரு பிட்சின் இடப்பெருமானம் அந்த பிட்சு அமைந்துள்ள இடத்தின் பெறுமதியில் 2இன் வலுவினால் பெறப்படும். Converting binary numbers to decimal numbers. In order to find the decimal equivalent of a given binary number, multiply each bit by its place value. அதனுடைய இட மதிப்பினால் அந்த எண்களை பெருக்கினால் உங்களுக்கு பெருக்கி அதற்கு வரும் விடையை கூட்ட வேண்டும். இப்ப எக்ஸாம்பிள் சம் பார்க்கும்போது ஈஸியா புரியுது. இரும எண் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 0 1 0 1 3 0, அடிமானம் 2. இது வந்து இரும எண். ஓகேவா? இந்த இரும எண்ண இந்த அட்டவணை வடிவத்துல ஒரு கணக்கு போடுறேன், உங்களுக்கு புரியும் ஈஸியா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா, இட மதிப்புகள். 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க பதின்ம எண் முறைமையில பார்க்கும்போது 10⁻0 10⁻1 10⁻2 அப்படின்னு போட்டுட்டு போனோம். அதே மாதிரி இரும எண் முறைமையில பார்க்கும்போது 2⁻0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் 2⁻0 2⁻1 2⁻2 2⁻3 2⁻4 2⁻5 2⁻6 2⁻7 பவர். ஓகே, இப்போ 2⁻0 மதிப்பு என்ன? எனி நம்பர் பவர் 0 = 1. ஓகேவா? எந்த ஒரு எண்ணின் அடுக்கு 0 இருந்தாலும் அந்த எண் 1 எனப்படும். இப்ப 2⁻1 வந்து 2 in power 1 is 2 into 1 is equal to 2. 2. 2⁻2 போது 2 into 2 4. 2⁻3 போது 2ஐ 3 முறை பெருக்க வேண்டும். 2 2 4 4 into 2 8. கணக்குல இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இந்த கால்குலேஷன் நீங்க போட்டுடலாம்.
2 அடுக்கு 4 போது 2ஐ 4 முறை பெருக்க வேண்டும். ஒரே நம்பரை 4 தடவை. 2 2 4, 2 2 4, 4 × 4 16. அடுத்தது 2 அடுக்கு 5ங்கும் போது இது கூட இன்னொரு நம்பரை இன்னொரு 2 சேர்த்துக்கோங்க. 4 × 4 16, 16 × 2 32. இந்த இடத்துல 2 அடுக்கு 5 மதிப்பு 32. அடுத்தது 2 அடுக்கு 6 அப்படிங்கும் போது இதோட இன்னொரு 2 சேர்த்துக்கோங்க. அப்போ 16 × 4 அப்படின்னு வந்துடும். இது வந்து பெருக்கினீங்கன்னா 16 × 4 64. அகெயின் இந்த 64 கூட இன்னொரு 2 சேர்த்துக்கோங்க. 2 அடுக்கு 7 அப்படின்னா மொத்தம் 7 2கள். அப்போ 6 2கள் வரும்போது 64. அது கூட இன்னொரு 2 பெருக்கினா போதும் இல்லையா? 64 × 2 128. இப்போ இங்க இந்த 128, 64, 32, 16 இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த நம்பர் இன்சு இந்த நம்பர் பெருக்க வேண்டும். இந்த நம்பர் எல்லாத்தையும் இந்த முதல் உறுப்புகளோடு பெருக்க வேண்டும். அப்ப 128 அதுக்கப்புறம் வரக்கூடிய விடையை கூட்டிக்க வேண்டும். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், கூட்டணும். சோ 128 × 1 வந்து 128. 64 × 0 0. இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பிளஸ் சிம்பல் வரணும். ஓகே. பிளஸ் 32 × 1 32. பிளஸ் 16 × 0 0. 8 × 1 8. 4 × 0 0. 2 × 0 0. 1 × 0 0. ஓகே. அப்ப இங்க 128 32 8 இது மட்டும்தான் இருக்கு. 8 கூட்டல் 2 10, 10 கூட்டல் 8 18, 18க்கு 8 மீதி 1, 3 2 5 1 6 மீதி இங்க 1. 168 அடிமானம் 10. இந்த இருமை எண்முறையை பதின்மை எண்முறையாக மாற்றி அமைத்தது. ஓகேவா? அடுத்தது இதே மாதிரி இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இந்த டேப்லெட் காலம் போட்டே போடலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. ஓகே. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் அடுக்குகளுடைய வேல்யூவை எழுதிட்டு அந்த கிடைத்த விடையை முதல்ல இருக்கக்கூடிய நம்பரால பெருக்கி அந்த வந்த பெருக்கி கிடைத்த விடையை கூட்ட வேண்டும். ஓகேவா? சோ இந்த லெசன் ஃபுல்லாவே இந்த சம்ஸ் தான். கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. 2 மார்க் ஆர் 5 மார்க் எப்படி உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இந்த மாதிரி 1 0 1 1 1 அடிமானம் 2. முதல்ல போட்டுக்கலாம். 1 0 1 1 1. இது டேபிள் அவங்க கொடுத்திருக்கிற இருமை எண்முறை. இத 2 அடுக்கு 0, 2 அடுக்கு 1, 2 அடுக்கு 2, 2 அடுக்கு 3, 2 அடுக்கு 4. இதனுடைய மதிப்புகளை ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். 2 அடுக்கு 0 போது 1, 2 அடுக்கு 1ங்கும் போது 2, 2 அடுக்கு 2 4, 2 அடுக்கு 3 8, 2 அடுக்கு 4 16. ஏன்னா இப்பதான் ப்ரீவியஸ் சம்ல பார்த்தோம். அதனால நம்ம டைரக்டா எழுதியாச்சு. இப்போ இந்த நம்பர் இன்டூ இந்த நம்பர் எல்லா நம்பர்ஸையுமே பெருக்கணும். சரியா? 1 × 1 1, 2 × 1 2, 4 × 1 4, 8 × 0 0, 16 × 1 16. இப்ப இது எல்லா விடைகளையும் கூட்ட வேண்டும். 16 4 2 1. 6 4 10, 12, 13க்கு 3 மீதி 1 23. அப்ப இதனுடைய விடை அடிமானம் 10. இருமை எண் முறைமையை பதின்மை எண் முறைமையாக மாற்றி அமைத்ததில் 1 0 1 1 என்ற எண்ணின் இருமை எண் முறைமையை பதின்மை எண் முறைமையாக மாற்றும் போது 23ன் அடிமானம் 10 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்க வந்து மல்டிப்ளிகேஷன், இங்க மல்டிப்ளிகேஷன், இங்க அடிஷன்.
ஓகேவா? சோ இந்த டேப்லர் காலம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த ஒரு உதாரணம் பார்த்து இதே மாதிரி இதே டேப்லர் காலம் யூஸ் பண்ணி அடுத்த ஒரு உதாரணம் பார்த்து. ஸோ உங்களுக்கு இந்த எண்முறைமை தான் இந்த முதல் பாடம். இந்த முதல் பாடம் இன்னும் ஒரு 2 உதாரணம் பார்த்தோம்னா நமக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அடுத்த வருஷம் தான் வரும். அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் அப்படிங்கிறது. ஸோ அது இதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரது கடைசியா சொல்லித்தரேன். இப்போ இரும எண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைனரி நம்பர் 10010 அடிமானம் 2ன்னு சொல்லிட்டாங்க. இந்த டேபிள் போட்டு இந்த சம்ஸ் போட்டா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இங்க என்ன இப்ப எழுதணும்னா 2 ன் அடுக்கு 0, 2 ன் அடுக்கு 1, 2 ன் அடுக்கு 2, 2 ன் அடுக்கு 3, 2 ன் அடுக்கு 4. ஸோ இப்போ 2 ன் அடுக்கு 0 வந்து 1ன்னு தெரியும், 2 ன் அடுக்கு 1 வந்து 2, 2 2 இன்டூ 2 விச் இஸ் 4, 2 ன் அடுக்கு 3 இதெல்லாமே உங்களுக்கு மேத்ஸ்ல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. 2 3 தடவை போட்டோம்னா 8, 2 ன் அடுக்கு 4ங்கும் போது அகைன் 2 பெருக்கினா 16. இங்க அந்த வேல்யூஸ் போடுறேன். 1 2 4 8 16. இப்போ இந்த கிடைத்த விடையை முதல் பாக்ஸ்ல இருக்கிற நம்பரோட பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்டூ 0 0, 2 இன்டூ 1 2, 4 0, 8 இன்டூ 0 0, 16 இன்டூ 1 16. ஸோ இப்போ இதை எடுத்து எழுதும் போது நமக்கு என்ன, இது எல்லாத்தையும் கூட்ட வேண்டும். இந்த கடைசி 4வது பாக்ஸ்ல பவர்ஸ பவர் நம்பர்ஸ் எழுதணும், அடுக்குகளின் மதிப்புகள். இங்க அந்த அடுக்குகளின் மதிப்புகளுடைய ஆன்சர்ஸ். இங்க இந்த விடையையும் நம்மளுடைய ஆன்சர் கிடைத்த விடையையும் பதின்ம எண்ணையும் இதையும் இதையும் பெருக்கி இந்த இடத்துல எழுதணும். இந்த 4வது பாக்ஸ்ல எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் கூட்ட வேண்டும். 16 0 0 2 0. ஸோ 6 2 8 1. ஸோ இதனுடைய விடை 18ன் அடிமானம் 10. 18ன் அடி 10. அடுத்தது உதாரணம் காட்டு. 0மே இல்லாம வருமா? கண்டிப்பா வரும். 1 மட்டும் வச்சு வருமா? பைனரி நம்பர்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா அதனோட வந்து 2 நம்பர்ஸ் தான், 0 மற்றும் 1, அது 2 மட்டும்தான். சோ அப்ப நீங்க 0 இல்லாத ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதனுடைய பதின்ம எண் முறை. இப்ப நம்ம இந்த டேப்லர் காலம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லையா? அடுத்தது வந்து டேப்லர் காலம் இல்லாம ஒரு முறை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இங்க வந்து 0 1 2 3 4 வரைக்கும் இருக்கு. அதை இங்க நீங்க சைட்ல போட்டுக்கோங்க. 5 1 இருக்கு இல்லையா? இத வந்து 0 1 2 3 4 வரைக்கும் நம்ம எழுதலாம். அப்போ 1, அப்போ அதிகபட்சம் வந்து 4. அப்ப அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 1 இன்டூ 2 ன் அடுக்கு 4 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 3 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 2 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 1 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 0. எது ஹையஸ்டா வருதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் எழுதணும். 1 இன்டூ 2 ன் அடுக்கு 4 மடங்கு 16 தெரியும், ஃபர்ஸ்ட் கணக்குலயே பார்த்தோம். 1 இன்டூ 2 ன் அடுக்கு 3 8 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 2 4 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 1 என்பது 2 கூட்டல் 1 இன்டூ 2 ன் அடுக்கு 0 போது 1 தான். ஓகே, இப்போ இதை வந்து எழுதிக்கோங்க. 1 இன்டூ 16 16, 1 இன்டூ 8 8, 1 இன்டூ 4 4, பிளஸ் 1 இன்டூ 2 2, பிளஸ் 1 இன்டூ 1 is 1. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இங்க எடுத்து எழுதிக்கோங்க. 16 8
4 2 1 6 4 10 18 20 21க்கு 1 மீதி 2 2 கூட்டல் 1 3 31 அடி 10. இதனுடைய விடை 31 days 10. இரும எண்களை பதின்ம எண்களாக மாற்றி அமைப்பது. சோ கணினியில் 0 மற்றும் 1 ஆகியவற்றை பயன்படுத்தியே தரவுகளை பெரும்பாலும் குறிக்கப்படும். சோ இதுக்கும் உங்களுக்கு வந்து செயல் நூல்ல செயல்பாடு 1.4 கொடுத்துருக்காங்க. அது அடுத்த கிளாஸ்ல அந்த 1.4 வந்து வந்து நம்ம சம்ஸ் வந்து மொத்தம் 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. ABCDE அந்த கீழே காணப்படுகின்ற இரும பெருமானங்களை பதின்ம பெருமானங்களாக மாற்றி எழுதுகன்னு மொத்தம் 5 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து செயற்பாடு வந்து நான் 1.4க்கு அப்புறம் ஒரே ஒரு செயல்பாடு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 1.5 அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கணினியில 0 மற்றும் 1 பயன்படுத்தி ஆன் ஆஃப் எல்லாத்துக்குமே இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 0 மற்றும் 1 பயன்படுத்தி தான் போடப்படும். அதனுடைய விளக்கம் மட்டும் அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதை பார்த்துட்டு நம்மளுடைய இந்த செயற்பாடுகள் 1.3 1.4 ரெண்டுமே பார்க்கணும் நம்மளோட புக்ல. பதின்ம பெருமானங்களை இரும பெருமானங்களாக மாற்றுதலும், இரும பெருமானங்களை பதின்ம பெருமானங்களாக மாற்றுவதும். அது 2 செயற்பாடுகள் நமக்கு ஒரு செயல்பாடு பார்த்துட்டோம். 2வது செயல்பாடு என்னன்னு விளக்கம் கொடுத்திருக்கேன். 3வது செயல்பாடு மற்றும் 4வது செயல்பாடு அடுத்த வகுப்புல பார்த்துட்டு இந்த கடைசி டாபிக், இந்த லெசனுடைய கடைசி டாபிக் 0 மற்றும் 1 பயன்படுத்தி தரவுகளை வகை குறித்து அது மட்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம், முதல் பாடத்துல. ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.